தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே, தாய்ப்புள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது, கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன கண்ணீர் தடம். நம்ம கூடவே இருந்த உறவு திடீர்னு ஒரு நாள் நம்மளை விட்டு போகும்போது அதோட வலி வேதனை எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏக்கத்தை சொல்லி மாளாது, சொல்ல வார்த்தைகளும் இல்லை. பட் அப்படிப்பட்ட அம்மாவும் அப்பாவும் நம்ம கண் முன்னாடி சிலையா வந்து நின்னா எப்படி இருக்கும்ல, இந்த மாதிரி தான் நாமளும் ஃபீல் பண்ணுவோம். இந்த வீடியோவை CSR 3D ஆர்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த அடியில போஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மகன் அவங்களோட அப்பா அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றாரு. ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல தன்னோட அப்பா அம்மா இல்லையே அப்படின்னு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3D ஆர்ட் மூலமா சூப்பரா அந்த அப்பா அம்மாவை ஸ்டாச்சுவா கொண்டு வந்து மாலையும் கழுத்துமா நிக்க வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வார்த்தைகள் வரல, கண்ணுல கண்ணீர் தான் வருது. தன் சகோதரியோட சேர்ந்து கட்டி பிடிச்சு அழுது, அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா நேர்ல இருந்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அந்த சிலைக்கும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. பார்க்கும்போதே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கமெண்ட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி இருக்கும் தெரிவிங்க. மறக்காம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே, தாய்ப்புள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது, கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன கண்ணீர் தடம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.